தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர், பன்முக திறம் கொண்ட நம்ம வீட்டு பாக்கியராஜ் அவர்களை வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நானிலம் பத்திரிகை ரொம்ப துணிச்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை இந்த காலத்தில் பத்திரிக்கை படிக்கிற பழக்கங்கிறது இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு அதுலேயே டக்குன்னு காலையில் என் வீட்லேயே கூட நான் பார்க்குறேன். ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் நான் பூர்ணிமா ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர், நான் தமிழ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்போம். வேறு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் வச்சுட்டு அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் இசக்கி அவர்கள் ரொம்ப தைரியமாக இந்த நானிலம் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அநேகமாக விஜயன் அவர்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய அனுபவங்களை ஆரம்பத்திலேருந்து இசைக்கு சினிமா துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும், பத்திரிகை துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்களை அவர் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கார். அப்பப்போ பேசும்போது அவர்கிட்ட அந்த கலெக்ஷனாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். ஏதாவது ஒன்றுக்கு ரெஃபரன்ஸுனால் உடனே டக்குன்னு எடுத்து வந்துடுவார். அந்த பழக்கம் அப்படிங்கிறது அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் அவர்கிட்ட பழகிற நாள்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிபிஎஸ் ஒரு பழைய ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். எனக்கெல்லாம் குருன்னு சொல்லலாம் அவரை. அவர் தான் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு சீன் சொன்னோம்னா அதை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் ஃப்ரெஞ்சில் ஏதோ ஒரு நாவல் அதில் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் எடுத்துகிட்டு என்கிட்ட படித்து காமிப்பேன். நேற்று நீ சொன்னீங்களே அந்த சீனு உள்ளடக்கம் அதுதான், பொருள்கள் மாறி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன சீன் நேற்று நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது காரணம் இது ஏற்கனவே அந்த இது ஜனங்களால் பாராட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு கதையினுடைய கருவு சொன்னாலும் அதுக்கு உடனே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பார் அவர். அந்த அளவுக்கு அவர் நல்ல ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, பெரிய ரைட்டர். ஸ்க்ரீன் பிளேயில் முன்னாலெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த படைப்பாளியோட படிப்பாளியும் கூட அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது எப்பவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இசக்கி அவர்கள் நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு அப்போ இது நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகை இதே அடுத்த நாளே கொண்டு நம்மகிட்ட காமிப்பார். ஸோ அந்த அளவுக்கு விஷயஞானம் உள்ளவர். அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். அப்படி என்னென்னா இதெல்லாம் இந்த கொரோனா அதெல்லாம் இந்த பீரியட் வர்றதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரமாதமான ஒரு வறட்சி அதெல்லாம் வந்திருக்கும். இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து இந்த படிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லோரும் செல்ஃபோனை பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ பொறுப்பாசிரியர் தஞ்சை சாலமோன் அவர்களுக்கும், எபோசியா வடிவமைப்பாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிதா அவர்கள் பேசுந்த கையில் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம், நல்ல நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க பேசும்போது. இவர்கிட்ட ₹1,00,000 கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு டைம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் ரீக்லேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிக்க அது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அவங்களும் சிறப்பாக பேசினாங்க. எனக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால தான் நான் அவசரமாக போயிட்டுருக்கிறேன். 7 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்திருப்பேன் நான். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக புத்தகம் எந்த காலத்துக்கு நல்ல விதத்தில் வரணும், வரும். அது அந்த அளவுக்கு நம்ம கடினமாக உழைக்கணும்.
நான் புத்தகம் ஆரம்பித்தப்போ கலைஞர் அவர்கிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனைன்னு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார இதழ் எந்த காரணம் கொண்டும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடணும் ஒழிய அது மிஸ்ஸே ஆகக்கூடாது, அதுதான் முதல் சக்ஸஸ்ஸு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் மாத இதழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாத இதழை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா, ஏன்னா அது அப்படி பழக்கமாகி போச்சுன்னா அந்த டேட்டுக்காக எல்லோரும் படிக்கிற வாசகர்கள் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. அதை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கினேன். மற்றபடி உங்களுக்கே புஸ்தகம் நடத்துறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயமா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்ததே ரொம்ப சிறப்பு தான் சார். இப்போது நானிலம் புத்தக வெளியீடு பாக்கியராஜ் சார் அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சார் நீங்கள் நில்லுங்க, கொஞ்சம் சென்டருக்கு போயிடுங்க. இங்கே நம்ம ஆட்கள்லாம் காணும், ஜான் சிங்கர்லாம் வாங்க. பெருமை அப்படியே அந்த சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். பாக்குகிறார். இவரை வாழ்த்த இந்த ஒரு நாள் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடப்பட வேண்டும். மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் சந்தியா பிரேம் அவர்களை. மேம் ப்ளீஸ் கம். வாங்க, அவங்க அப்புறம் வருவாங்க, நீங்க மட்டும் வாங்க. இந்த தூரம் வந்துட்டு இங்க வருது. நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க, ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அதை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா பிரேமா, எஸ்பியோட ஒய்ஃபு. நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு எம்ஜிஆர் ஈவெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் எஸ்பி கிரியேஷன் அப்படின்னு நிகழ்ச்சி படிச்சிட்ருக்கோம். ஜெசிகா அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டுருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு. நானிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தலைப்பு. அந்த தலைப்பை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். நானும் அவருக்கு சில விளக்கங்கள் சொன்னேன். ஸோ ரொம்ப நன்றி எஸ்கேனா எங்களை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு புத்தக வெளியீட்டில் நாங்கள் கலந்து கொள்கிறதுக்கு. எங்கள் நிகழ்ச்சியை பற்றி என் கணவர் வந்து அப்புறமா உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அனைவருக்கும் நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொன்ன கெவி படத்தின் இணை தயாரிப்பாளர் சிங்கப்பூர் எஸ் பாலா அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழைப்பு வந்து என் நண்பர் இங்கே வாங்க, இவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு செய்ய போகிறேன், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வரணும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு. எங்களுக்கு வந்து honestly பார்க்கும்போது வர 28ஆம் டிசம்பர் மாதம் நிகழ்ச்சி எம்ஜிஆர் காலத்தை வென்றவண்ணி பாகம் 7 அது வந்து ஒன் ப்ரோக்ரஸில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்லேயே இந்த நிகழ்ச்சியும் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மனமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி திரு பாக்கியராஜன் சொன்ன மாதிரி புக்கு படிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும். ஸோ இப்போதைக்கு வந்து அண்ணன் வந்து ஹீரோவாக இருக்கார், ஏன்னா புக்கை வெளியாக்குறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான கைத்தட்டு கொடுக்குறோம். ஏன்னா இது சாமானிய இது இல்லை, ஏன்னா மாதம் சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு புக்கை வாங்கி மற்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் பொறுப்பு தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் நிகழ்ச்சிகள் செய்யும்போது எங்கள் கலைஞர்கள் தான் எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை இங்கே வரவேற்றிருக்கு
திரு எஸ்கே அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாக்கியா பத்திரிகையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் திரு மனைவி பாணிக்கம் அவர்கள் இப்போது நாளிலம் படத்தின் ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்வார். நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி. அனைத்திலும் கொண்டு செல்பவர், அன்பை பொழிவதிலும் அயராது உழைப்பதிலும் பெரும் உதாரணம் இவர். அழைக்கிறோம் இதே கனி எஸ் விஜயன் சார் அவர்களை. வணக்கம். அதாவது புஸ்தகத்தை சும்மா வாங்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் தான் அவருக்கு பெரிய மரியாதை பண்ணியிருக்கணும். ஏதோ வேலைப்பழுவில் வந்து நான் அதை கொஞ்சம் அதை விட்டுட்டேன். சரி, அந்த புத்தகத்துக்கு அதுக்கூட தொகை கொடுக்கணுன்ட்டு அதை கொடுத்துருக்கேன். இது வந்து பன்மடங்கு பெருகி, இன்னும் பல மடங்கு பெருகி பெரிய அளவில் அவர் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதயக்கனி குழுமத்தில் ஒரு அங்கம் திரு எஸ்ஐ பாண்டியன் அவர்கள், அதாவது இதயக்கனி பத்திரிகையினுடைய குழுமத்தில் அவர் ஒருவராக நான் வந்து ஒரு சகோதரரை போல நான் வந்து பாவிக்கிறேன். அவரும் என்னை அப்படி தான் பார்க்குறாரு. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன், அப்படி தான் சொல்லணும். அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன். இதயக்கனி குழுமத்தில் ஒருவர், அவரோட குடும்பத்தில் நான் ஒருவர். இப்படி ஒரு எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. அவர் திருநெல்வேலியில் முதல்ல சந்தித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசம் வந்து, அதாவது எங்களுக்குள்ள அவர் சில சமயங்களில் வந்து முரண்பாடுகள் ஏற்படும், உறவில் இல்லாமல் இல்லை. அதை பேசி நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது நான் எந்த அளவு பற்றுதல் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு உதாரணம் வந்து திரு எஸ்கே அவர்கள். அவர் நான் சோர்ந்திருக்கும் போது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நான் சோர்ந்திருக்கும் போது மோட்டிவேட் பண்ணி, அது அவருக்கும் அதே தான், அவர் தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கவர். நானும் சில விஷயங்களை சுட்டி காட்டுவேன். பத்திரிகை, அதாவது திரு பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவ்வளவு தொகுப்புகள் இருக்கும். எல்லாருடைய பிறந்தநாளும் ஞாபகம் வச்சிருப்பார், எல்லா பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்வார். அது சாதாரண வேலை இல்லை, அவ்வளோ ஈஸியானது இல்லை. அது கரெக்டாக அது மெமரியிலே இருக்கும். அவர் அதை குறித்து வச்சுருக்காரு. ஸோ என்னோடய நட்பு வட்டமும் இங்கே சில பேர் இங்கே வேலைக்கு வந்து இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. அவங்கள இங்கே தான் பார்க்குறேன். நான் சிங்கப்பூரில் பார்த்துட்டு, ஃப்ரான்ஸில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறேன். திரு ராமு அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது நாங்கள் சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் போகும்போது எங்களை அந்தளவு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. அது மாதிரி கடந்த ஆண்டு வந்து திரு பாலா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நானும் எஸ்கே அவர்கள் தான் போனோம். ரொம்ப பிரமாதமாக நடத்தியிருந்தாங்க. 2 பேருமே அங்கே அவங்களை நான் எதிர்பார்க்கல. ஆனால் 2 பேரும் அப்படி மேடையில் ஜோடி போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அமர்க்கலம் பண்ணிட்டு இங்கே பேசும்போது கையை பிடிச்சிட்டு வரீங்களா எனக்கு புரியல. ஆனால் நல்ல உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகளை ஒன்று திரட்டிய ஒரு பெருமை வந்து திரு எஸ்கே அவர்களுக்கு உண்டு. அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அதெல்லாம் மேலே அவருடைய உழைப்பு அவரை கொண்டு செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து இதுக்கு அடித்தளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு மேலே வந்து அவர் புகழ்கிறதுக்கு வந்து இதற்காக எங்கள் அனுபவம் வந்து அவருக்கும் கை கொடுக்கும், அவருடைய அனுபவம் எனக்கும் கை கொடுக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நாம் உயர்வோம். உங்கள் வாழ்த்திற்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நிமிர்ந்த நன்னடை, நீர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லை என்று பாரதியின் வரிகளால் வாழ்பவர். பாண்டியில் பிறந்து பாரிஸில் நல்ல தமிழ் வாழ்க்கையை, வரலாற்றை, எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுவதற்கு எந்த பேருக்கு யாருக்கு பாக்கியம் கிடைக்கும்? உயிர் தந்து உயிரானவள், உயிர்களின் உயிர்வானவள். நாளை சரித்திரம் எழுதட்டும் உங்கள் பெயரை. வாழ்த்தி அழைக்கிறோம் இப்பொழுது கீர்த்தியாள் பவானி அவர்களை. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும்
நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் யாரவர் அன்னவர் அலைவர் சரண் நாங்களே. கம்பன் கம்பராமாயணத்திற்காக முதலில் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடல் இது. இந்த பாடலை எல்லா நல்ல நிகழ்ச்சிகளிலும் முதலில் தொடங்கி இந்த வாழ்த்து பாடலோடு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்குவார்கள். அதையேத்தான் நானும் இங்கு வந்து இந்த நானிலம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு இசக்கி பாண்டியன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் தொடக்க உரையாக இதை நான் பாடுகிறேன். இந்த இந்தியாவில் மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த ஒரு கம்பன் வாழ்த்து பாடலை நாங்கள் முதற் பாடலாக பாடி துவங்குவதுதான் எங்களது வழக்கமாக நாங்கள் அந்நாட்டிலும் நாங்கள் இதை கொண்டு செல்கிறோம். திரு இசக்கி பாண்டியன் சமீப காலமாக எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பராக மாறிவிட்டார். எப்படி என்றால் அதற்கு முழு காரணம் திரு இதயக்கனி விஜயன் சார் அவர்கள்தான். அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கடந்த 10 வருடங்களாக இதயக்கனி பத்திரிகை மூலமாக அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு அடிக்கடி வரும்பொழுது அவருக்கு நாங்கள் எல்லாம் போய் பார்ப்போம். அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்கிறோம். அதன் மூலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய நட்புறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக இசக்கி பாண்டியனை எங்களை அறிமுகப்படுத்தியது இன்னும் மேலும் எங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டது. ஏனென்றால் எனது மகன் இப்போ சினிமாவில் வந்து நடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பிரான்சிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்காக இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு நிறைய உதவிகள் செய்து வருவதற்காகவும் நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகள். நிலம், இவர் வந்து நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், இல்லை நாவ் என்று வைத்திருந்திருக்கலாம். பத்திரிகை என்று சொல்லும் ஒரு நடைமுறையில் நாம் பேசும் பொழுது அந்த பத்திரிகை அது சொல்லுவது சொல்வாக்கில் அவ்வளவு எளிதாக அது ஒரு மிகையாக இல்லை. நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், நிலம் பத்திரிகை என்று வைத்திருக்கலாம். அவர் ஏன் நிலம், இதுல நிறைய பொருள் அடங்கியிருக்கிறது. நானும் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். என்றால் நாக்கு, அதாவது நமது நாவின் மூலமாக நாம் பேசப்படுகின்ற வார்த்தைகளின் சொல்லும் என்று சொல்லலாம். அந்த நாவினால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சொல்லாற்றல் வருகிறது. அந்த சொல் அது ஒன்று இருக்குங்களா. இரண்டாவதாக என்றால் 4 என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. நம்ம அந்த காலத்திலெல்லாம் அரணா, காலனா, 2 அணா, 3 அணா, 4 அணா அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம அந்த காலத்தில் எல்லாமே நடைமுறையில் பேசிட்டு வந்தாங்க. அந்த 4 அணா 4 அணாவைத்தான் 4 அணா. அது காலடைவில் கொஞ்சம் எல்லாம் மருவி போயிடுச்சு. அதுக்கும் அந்த 4 என்ற ஒரு எழுத்து வருகிறது. இப்போ அந்த 4க்கு இன்னொன்று, அந்த நாவுக்கும் ஒன்று சொல்லணும்னா இவர் நிலம்னு ஒன்று வச்சுட்டார் இல்லைங்களா. இப்போ நம்ம சொல்லிட்டோம். இப்போ நிலம் என்ன போகும்போது நம்மளுடைய இந்திய இலக்கிய காலத்திலிருந்து நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை 4ஆக பிரித்தார்கள். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதை 4ஆக பிரித்தார்கள். 5 பாலை, ஆமா, 5ஆக பிரித்தார்கள். அப்போ குறிஞ்சி மலையை சார்ந்த இடம், மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம், காடு சார்ந்த நிலத்தை காடு முல்லை, மருதம் வயல் சார்ந்த நிலம், நெய்தல் கடல் சார்ந்த நிலம், பாலைவனம். இப்போ நம்மளுடைய மலை சார்ந்த இடம் எல்லாமே இதெல்லாம் குறிப்பிட்டு அதில் அடங்கி இருக்கிறது. இப்படி இந்த நாவினால் நாம் பேசக்கூடிய இந்த சொல்லாகிய இந்த ஒரு
சொல் வடிவத்தில் வந்த எழுத்து மூலமாக இவர் இந்த பத்திரிகையை முதலாக தொடங்குகிறார். இது இந்த நானிலமும் இந்த 4 நிலப்பரப்பு கொண்ட திசைகளுக்கெல்லாம் இவருடைய பத்திரிகையானது சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நானிலம் எங்கும் விரிந்து பறந்து அவருக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்வை கொடுத்து அவருடைய பத்திரிகைக்கு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். இங்கே வந்திருக்கிறோம் அனைவருமே எல்லாரும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க. 2-4 மாதங்களாக திரு இசக்கி பாண்டியன் எனக்கு பிரான்ஸுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுவார். இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி தொடங்குறது, எப்படி செய்யறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு முதல் முறையாக செய்யும்போது அவர் சினிமாவில் நிறைய விஷயத்தில் அவர் கலந்து கொண்டு நிறைய பங்கேற்று நடித்திருக்கிறார், எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்கிறார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு தயக்கம், முதலாக நான் எப்படி இந்த பத்திரிகையை நடத்தப் போகிறேன் என்று. அப்போ நிறைய கலந்து நாங்கள் பேச போகும்போது, அவசியம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இதில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோள் விடுத்ததின் பேரில் நாங்கள் இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து நேராக வந்திருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே இதயக்கனி சார்பிலும் நாங்கள் ஏற்கனவே நம்ம எங்களுடைய பங்கு எங்களுடைய இன்னைக்கு என்றும் இருக்கும். அதே போல் இவருக்கும் நானிலம் இந்த பத்திரிகை மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். அதுக்குண்டான என்னால் முயன்ற உதவிகளையும் என்னால் முயன்ற அதற்கான அந்த பத்திரிகை தொடக்கத்திற்கான நிறைய எவ்வளோ இருக்குது, அது சம்பிரதாயங்கள்லாம் இருக்கிறது, அதுக்கான உதவிகள் நிச்சயமாக நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரும் போன இது இதெல்லாம் இருக்க இந்த நூல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நமது அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார், கல்வி பற்றி ரொம்ப பேசியிருக்கிறார். இளைஞர்களே கனவு காணுங்கள், நிறைய கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய நீங்கள் விஞ்ஞான வளர்ச்சியிலையும் சரி எல்லா சமுதாயத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று அவர் நிறைய சொல்லாதது இல்லை, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய கனவு என்னன்னா நிறைய நூலகங்கள் அவர் ரொம்ப விரும்பினார். எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்களிலும் பிள்ளைகள் நூலகத்தில் போய் நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும், அதில் படித்து எல்லாவற்றையும் எல்லா அனுபவங்களையும் அவங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் இந்த காலத்தில் அது யாருமே அதை செய்யறதில்லை. பிள்ளைங்க எல்லாரும் படிப்பை விட கையில் இருக்கும் கைபேசியைத்தான் மிகவும் விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள், அதிலே முழு நேர செலவிடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நானும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன், தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். நூல் தந்த அனுபவம், நூல் தந்த அறிவு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது போல் நமக்கு கல்வி கொடுத்த ஆசான் ஆசிரியர்கள் அவர்களை நாம் என்றும் மறக்க முடியாது. அவர்கள் கொடுத்த கல்வி வருங்காலத்திற்கு நமக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக நமக்கு அது உதவுது. ஆனால் அந்த கல்வியை விட பெற்றவர்கள் நமக்கு கொடுத்த கல்வி என்ன கல்வி? அறிவு செல்வம் கொடுத்தாங்க, பாசத்தை கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வளர்ப்பு கற்றுக் கொடுத்தாங்க, சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுத்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து பெற்றவங்க வளர்த்தாங்க. அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவத்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம கற்றுக்கொண்டு தான் கொண்டு இருக்கிறோம் இதுவரை. அதாவது சுற்றத்தார்களிடமிருந்தும் சொந்தக்காரர்களிடமிருந்தும் கூட பிறந்தவர்களிடமிருந்தும் அக்கம் பக்கம் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரிடமும் ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரையில். அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நாம் பலாப்பழத்தில் எப்படி ஒரு பழத்தை நாம் சுவையாக சாப்பிட்டு விட்டு அந்த முள்ளை தூக்கி போடுகிறோமோ, முள் நிறைந்த அந்த தோலை தூக்கி போடுகிறோமோ, அதுபோல நம் வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருக்கும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை நாம் எடுத்து போட வேண்டும் என்பதே தான் எனது ஆசை. அதையே நம்மளும் செய்யணும். இந்த குழந்தைகள், வருங்கால குழந்தைகள் தயவு செய்து புத்தகங்களை அதிகம் படிக்க வேண்டும். இன்று நான் இந்த ஒரு இசக்கி பாண்டியன் அவர்களினுடைய அரங்கத்தில் உங்களுடைய முன்னிலையில் நான் பேசுகிறேன் என்றால், நான் நூல்களை நான் சிறு வயதிலிருந்து அதிகம் படித்தவள். எனக்கு சின்ன வயதிலிருந்தே நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். பிரான்ஸுக்கு போயிருந்தாலும் என்னுடைய தந்தையார்
பொன்னியின் செல்வன், கடல் புறா, பாண்டியன் கனவு, சிவகாமியின் சபதம், இது போன்ற பெரிய பெரிய நாவல்களை எனக்கு பரிசாக கொடுத்து படிக்க சொல்வார். அதை நான் என்றும் இன்னமும் வைத்திருக்கிறேன். நான் தினம் அடிக்கடி எனக்கு ஓய்வாக இருக்கும் நேரங்களில் எல்லாம் நான் படித்து கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரியவங்களா ஆக போகும்போது நிறைய எல்லாருடைய நாவலையும் நான் படித்திருக்கிறேன். ராஜேஷ்குமார் சார், சாண்டில், லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல்கள், அனுராதா ரமணன், அப்புறம் சுஜாதா அவர்கள் எல்லாம் இன்னும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நான் சிறு வயதில் நிறைய படித்தேன். இந்த படித்ததனுடைய அனுபவம், அதனுடைய இதுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இத்தனை காலம் கடந்து என்னுடைய தந்தைக்கோசரம் நான் ஒரு நூலை நான் முதலாக இந்த போன ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நூல் வெளியீட்டு விழா செய்தேன். அதை தான் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் இவர் நினைவு பரிசாக கொடுப்பார் உங்களுடைய எல்லோருக்கும். என்னுடைய தந்தையை பற்றி அவர் மறைந்து ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவரின் நினைவாக அவரோடு வாழ்ந்த நாட்களை பற்றி, அவரோடு பின்னி பிணைந்த அந்த ஒரு பாசத்தை பற்றி நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த நூல் படித்ததனுடைய விளைவு தான் நான் இந்த மேடையில் நின்று நான் பேசுகிறேன். அதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். அதனால் எல்லோருமே தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். இவர் மாதம் எழுதிய புத்தகத்திற்கு ஆதரவு கொடுங்கள். எல்லோரும் நூல் வாசிப்போம். இவருடைய நானிலம் போற்ற நான் சொன்ன மாதிரி அவருடைய புத்தகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என் குடும்பத்தாருடைய வாழ்த்துக்கள். அம்மாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்து பேச அமைத்ததுக்கு நன்றி, வணக்கம். இருந்து பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி. தமிழை மறக்கல, தமிழ் மக்களையும் மறக்கல. நீங்கள் நன்றிம்மா. இன்று தலை குனிந்து படிக்கும் புத்தகம்தான் நாளை நம்மை தலை நிமிரச் செய்யும், பெரிய அளவுக்கு வாழ வைக்கும் என்பது போல இசக்கி அவர்களின் வாசிப்பு திறனையும் எழுத்து திறனையும் கண்டறிந்து தன்னோடு பயணிக்க வைத்த மக்கள் தொடர்பாளர், நல்ல மனசுக்காரர் திரு ஜான் அவர்களை பேச அழைக்கிறோம். சத்தம் பத்தலையே பின்னாடி. குருவை மிஞ்சிய சிஷியனை நினைக்க வேண்டாம். ஒரு செகண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மேடத்துக்கு இந்த கிஃப்ட்டை நான் கொடுக்குறேங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி. மேடையில் இருக்கும் அனைவருக்கும், முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும், என் அன்பு சொந்தங்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கம். இசக்கி சாரை பற்றி மட்டும்தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதை செய்யலாம், இதை செய்யலாம், டெல்லிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறோம் பாரு, என்னடா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதை திடீர்னு முடிச்சுட்டு வந்து நிற்பார். இப்படி தான் ஏதோ ஒரு நாள் இந்த பேச்சு தொடங்குச்சு. நானிலம்ங்கிற பேச்சு என் மூலமாக தான் தொடங்குச்சின்னு நினைக்கிறேன். இந்த பேர் நான் என்ன நினச்சேன்னா, வெறுமனே இதை ஒரு டிஜிட்டல் மேகசின் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்திருந்தேன். அப்படி தான் கொண்டு வருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திடீர்னு பார்த்தாக்க நான் புத்தகமாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்றார். வாழ்த்துக்கள் நானிலம் புத்தகத்துக்கு. அதே மாதிரி அவரோட இன்னொரு கனவு, மிகப்பெரிய கனவு இருக்குது. நெல்லையில் ஒரு நூலகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதையும் சீக்கிரம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த திவ்ய நானிலம் மிகச்சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். திவ்யாவுக்கு இன்றைக்கி சீமந்தமும் சேர்த்து வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்த ப்ரமோஷனுக்கும் இசக்கி சார் காத்திருக்கிறாரு, தாத்தாவாக போகிறாரு. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசன் கூற்றுக்கேற்ப பெண் கல்வியும் பெண் உரிமை பற்றியும் 20 வருடங்களாக பெண்களின் பக்கம் நிற்பவர். மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் மகாலட்சுமி, அகில இந்திய காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் அவர்களை.
இந்த நானிலம் பத்திரிகை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி இங்கே இவ்வளோ பேர் நம்ம குழுமி இருக்கும்போது இவர்கள் மூலயமா இந்த புக்கு வந்து நானிலம் முழுக்க மிக சிறப்பான வகையில் நம்ம எல்லாரும் கொண்டு போகிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக எனக்கு இசைக்கு அண்ணன் அவர்கள் வந்து பழக்கம். ஆரம்பத்தில் அவரை வந்து நான் சார்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இடைப்பட்ட காலங்களில் அவரை ரொம்ப நான் விரும்பினதே அவரோட தமிழ் எழுத்துக்கள், அந்த மொழி சொற்கள் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்ததுக்கு அண்ணன்ட்ட சொல்லுவேன். ஆனால் நான் உங்களுக்காக ரெஸ்பான்சிபிள் தரணும் இல்லையோ, உங்களோட ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு அவங்க மேலே எனக்கு மரியாதையை கூட்டி கொடுக்குது அப்படின்னு என்னை வந்து ஒரு சகோதரியாக ஏற்றுக்கிட்டு நான் என்னோட கூட பிறந்த சகோதரனா அன்றைக்கி அண்ணன்ற உரிமையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களும் ஒவ்வொரு தமிழ் முத்துக்களையும் பரல்களையும் சிதறி கிடக்க உலகமெங்கும் சிதறி கிடக்க முத்து பரல்களை அவர் ஒவ்வொன்றாக பொறுக்கி கோர்வையாக கோர்த்து எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த கோர்வையை இன்றைக்கி ஒரு நல்ல நூலாக நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நமக்காக இல்லை, தேசமெங்கும் இந்த நூல் வந்து போகணுன்றது. நான் ஒரு மனிதனை வந்து நிலைநாட்டுறது, ஒரு மனிதனோட வந்து அவங்களோட கௌரவத்தையும் அவங்க யாருன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதே நம்மளோட நாதான், நம்மளோட சொல்லுதான் அவங்களோட தரம் என்னன்றதை பிரித்து காட்டும். அந்தளவுக்கு ஒரு நான் அப்படிங்கிற எழுத்தையும், நிலம் அப்படிங்கிற நிலம் இல்லை அப்படின்னா எந்த பயிர்களும் உயிர்களும் வாழ முடியாது. அந்தளவுக்கான மிகப்பெரிய கருத்துக்கள், பல கருத்துக்கள் இதில் இருக்குது. நான் சில கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதை வந்து பதிவிட்டு அந்த நூலை வந்து நமக்கு வெளியிடுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து நடமாடும் நூலகம் தான் அவர். ஏன்னு சொன்னால் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்குறதுனா கூட, அம்மா அந்த இடத்துல நூலகம் இருக்கா அப்படிமாரு. இல்லைண்ணா அப்படின்னா எனக்கு அந்த இடம் வேணாம்மா, எனக்கு அசௌகரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நூலகம் இருக்க இடத்துல தான் எனக்கு ரூம் வேணும் அப்படிம்பார். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். இப்போ என்னோடய அரசியல் வாழ்க்கையில் கூட சில இக்கட்டான சூழ்நிலைகள் அரசியலில் வரும்போது யோசிப்பேன். முதல்ல எனக்கு தெரிஞ்ச கருத்தை பதிவிட்டுட்டு இருந்திருக்கேன், நிறைய யூடியூப்பில் அதிலெல்லாம் நான் பேசியிருக்கேன், சேனல்ஸ்லாம் வந்திருக்கேன். பட் இப்போ வந்து அண்ணன்ட்ட கேட்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த கருத்தை தெரிவிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அதை விட இதை சொல்லுங்கம்மா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நிறைய டைம் அண்ணன் எனக்கு கொடுத்த அட்வைஸில் என்னோடய கட்சியில் என்னோடய கருத்து பதிவுகளுக்கு வந்து மிகப்பெரிய தமிழக லெவலில் இல்லை, நேஷ்னல் லெவல்லேருந்து எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருவரையுமே அவருக்கு நம்பி போகிற எல்லாரையுமே, அவர் வளர்றாரோ இல்லையோ, அவர் பிள்ளைங்களை வளர்க்குறாரோ இல்லையோ, நம்பி போன யாரையுமே இசைக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் கீழே விட மாட்டார். அதனால அவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த இடம், அவருக்கு வந்து நூலகம் வந்து ஒரு சொந்த ஊரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சார் சொன்னது மாதிரி அவர் வீட்டுக்கு இடம் ஒதுக்கியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நூலகத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்கார். அவர் சொந்த இடத்த நூலகத்துக்காக அவர் வந்து ஒதுக்கி வச்சுருக்கார். அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ முடியுமோ அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான நூலகங்களை நான் ஆரம்பிக்கணும். அது ஒவ்வொரு நூலகத்துலேயும் ஒவ்வொரு 1000 நூலாவது நான் வந்து கொடுக்கணும் அப்படின்வார். அது இல்லாமல் குறைஞ்சபட்சமாக ஒரு 50 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அவர் வாலிப காலங்களில் எல்லாருமே வாழ்ந்து வந்திருக்கோம். எப்படி இருப்போம் தெரியும். ஆனால் அன்னையிலேருந்தே நான் ஏன் அந்த தமிழ் முத்து பரல்களை பொறுக்கி கோர்வையாக கோத்திருக்காருன்னு சொன்னேன்னா, அன்னையிலேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தமிழ் கருத்துக்களை, நம்ம முன்னோர்களோட விஷயங்களை, அரசியல்லேருந்து நம்ம கலாச்சார பண்பாடுலேருந்து எல்லா நூல்களோட எல்லா கோர்வைகளுமே அவர் பக்கமாக சேகரித்து வச்சு நமக்கு வந்து அதை வந்து எடுத்தோன்னே அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு, எப்படி சொல்கிறது, தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடு கட்டி தேனை சேர்த்து எல்லாம் பண்ணால் அந்த தேன் எடுக்கிறவங்க போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இருந்தாமல் ஒரு லிட்டர்னு கொடுக்குற மாதிரி அண்ணன் வந்து நமக்கு ஈஸியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த நூலை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது மிகவும் வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து தமிழ் பேச யோசிக்கிறோம், இங்கிலீஷில் பேசினா தான் கௌரவம்னு நினைக்கிறோம். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அவங்க அழகாக தமிழ் பேசினாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு, நல்லா பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் தம்பி வந்து அண்ணனோட பையன் அப்படிங்கிறதுல வந்து தன்னடக்கம் பொருந்திய மிக சிறந்த ஒரு மகனை வந்து பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு தமிழுக்கு கொடுக்குற மரியாதைக்காயாவது அப்படி ஒரு நல்ல புதல்வன் அவர் கிடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி இப்போ லாஸ்ட் டைம் வந்து அண்ணன் திருச்சி வந்திருந்தாங்க.
திருச்சி வந்தப்போ அன்றைக்கி ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் தான் அவங்களுக்கு ப்ரோக்ராமு முடிச்சுட்டு, சரி அந்த பக்கமே ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் ரூம் போட்டுக்கலான்னா அங்கேயே தங்குங்க அப்படின்னோம். இல்லைம்மா எனக்கு எங்கே புக் இருக்கோ அங்கே நானும் அதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய, அது பரவாயில்ல எனக்கு அது சிரமம் இல்லை, நான் புக் இருக்க இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாது. அந்த இடத்துல அதான் இருக்குது. ஆனால் ரொம்ப கன்சிஸ்டடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது இல்லைம்மா, எனக்கு இது வந்து திருப்தியாக இருக்குது, ஏன்னா பக்கத்தில் நூலகம் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர், நான் தான் சொல்கிறேன், நடமாடும் நூலகம் தான் இசைக்கு அண்ணன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஏணிப்படியாக இருக்கார். 2வது விஷயம், இந்த நூலை வந்து நான் ஒரு கட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த தமிழ் பற்றி எனக்கு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நூலை வந்து இந்த நானிலம் முழுக்க கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் மக்களை படிக்கக்கூடிய, குழந்தைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட கருத்துக்கள் அப்படி தான் இருக்கும். வேணா செல்லு பார்க்குறவங்க அவரோட நூலை பார்த்தாங்கன்னா இந்த நூலை அடுத்தடுத்து படிக்கலாமேன்ற ஆர்வம் உள்ள அளவுக்கு தான் அவரோட கருத்துக்கள் இப்போயே பதிகிட்டு இருக்காரு. பார்த்துருக்கேன் ஒரு சில பேஜ். அதனால் அப்படிலாம் கொண்டு போகிற கடமை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த கடமையை செய்வோம். அதுக்கப்புறம் உமரை வந்து எனக்கு அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபோனில் பேசும்போது உமரையும் சார்னா கூப்பிட்டேன். அப்புறமே இருந்துட்டு ஒரு நாள் அந்த திருச்சி வரும்போது உமர் வந்திருந்தாங்க. மேடையில் வந்திருந்தாங்கங்கிறேன், தனியாக நாங்கள் வந்து அம்மா பிள்ளை ஆகிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு. அது அந்த தம்பி வந்துட்டு என்னோடய பையன் சினிஃபீல்டை கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்து நாங்களாக கலந்து பேசும்போது சொன்னோம், அவனுக்கு சினிஃபீல்டில் செட் ஆகலைன்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இப்படியே உட்காந்துருக்கானே அப்படிங்கும்போது, எது வேணாலும் அம்மா தம்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, நான் இருக்கேன், நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மூத்த பிள்ளை. ஃபஸ்ட்டு ஃபோன் போட்டு நான் ஏதாவது ஒரு கருத்து கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணால் உமர் பேசுகிறதே என்னென்னா, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பசங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய தம்பிக்கு ஃபோன் பண்ணிங்களா, குழந்தை பிறந்திருக்கு என் பெரிய பையனுக்கு. இந்த நல விசாரிப்பு தான் முத வரும் உமர்கிட்ட. அதே மாதிரி நான் பொறுப்பு ஏதாவது ஒன்றில் நான் தம்பியை வந்து, தம்பி மட்டும் இல்லாமல் நான் என் மூத்த பிள்ளைய அந்த வீட்டிலேருந்து எல்லாரையும் நான் வந்து கொண்டு வரதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிள்ளைய தத்தெடுக்கல, ஒரு தாயை உமர் தத்தெடுத்துருக்காப்புல, அதுதான் சொல்லணும். அதனால் ஒரு சிறந்த உள்ளங்கள். இந்த நானிலம் புக்கு வந்து பட்டி தொட்டியங்க கொண்டு போய் சேர்க்குற கடமை நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது. தமிழ் பற்றாளர்கள், தமிழர்கள்னு சொல்லிக்கக்கூடிய, ஏன்னா இனம் அழிஞ்சா மொழி அழிஞ்சா இனம் அழியும். இன்றைக்கி அந்த மொழி அழிவு நாட்டில் எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சுச்சுவேஷன்லையும் பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோட இந்த நூல் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருன்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளையெல்லாம் நம்பி தான் இந்த நூலை வந்து அவர் வெளியிடுறாரு. நம்ம எல்லாரும் அவரோட கைகோர்த்து இந்த நூலை வந்து நானிலம் முழுக்க கொண்டு போகணும். உங்கள் எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த நானிலம் நூல் தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு. நானிலம் நூலுக்கும் என்னோட சமர்ப்பணத்தை தெரிவித்து அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிமா.